வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட், பேட்டரி கெப்பாசிட்டி செக்கிங் சர்க்யூட். இது பாருங்கள், ஒரு யூனிட் ஒன்று இருக்குது. இந்த யூனிட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செல்லு சார்ஜ் பண்ணணும். இப்போ இந்த செல்லு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல 2 செல்லு இருக்குது. அந்த செல்லோட ஆம்பியர் 2500 மில்லி ஆம்பியர். ஓகேவா? இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் எப்படி ஸ்டாண்டர்டு சார்ஜிங் அப்படின்னு இருக்குது. இவ்வளோ கரண்ட் கொடுத்தது இது சார்ஜ் பண்ணணும். இதில் வோல்ட் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நிக்கல் கேட்மியம், நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு இந்த மாதிரி இருக்குது. இது நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு, இந்த 2 செல்லும் விபோ. ஓகே, இது வந்து 1.2 வோல்ட் இந்த மாதிரி இருக்குது, செல் இருக்குது. ஓகே, தென் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இது நம்பர் 1 குவாலிட்டி லித்தியம் செல், 2600 மில்லி ஆம்பியர் இருக்கும். பெஸ்ட்டு செல் இருக்குது. அதிலே விலை கம்மியில் ஒரு செல் இருக்குது. இந்த செல் வந்து 60 ருபீஸ் வரும். இது லித்தியம் செல்லு தான். இன்னொரு செல் இருக்குது, 50 ருபீஸ் வரும் இந்த செல்லு. இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் இருக்குது. இது 220லேருந்து 230 ரூபா வரும். பெரோபாஸ்பேட், லித்தியம் பெரோபாஸ்பேட் இப்படியெல்லாம் இருக்குது, செல் இருக்குது. இப்போ இந்த செல்லெல்லாம் சார்ஜ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ உதாரணமாக இந்த சார்ஜர் இருக்குது. இந்த டைப் ஆஃப் சார்ஜர் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் நிக்கல் கேட்மியம் அல்லது நிக்கல் மெட்டல் ஹைட்ரைட் இந்த செல்லை நம்ம வந்து இதில் சார்ஜ் பண்ணலாம். 4 செல்லு சார்ஜ் பண்ணலாம், 2 செல் சார்ஜ் பண்ணாலும் பண்ணலாம். இதில் ஏசி இன்புட் கொடுத்துருவோம். இந்த இடத்துல இது சார்ஜ் ஆகும். ரொம்ப ஸ்லோ சார்ஜிங் தான், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும் இந்த 2 செல்லை சார்ஜ் பண்ணணுன்னா. ஓகேவா? பட் இதிலே வேரியபிள் கரண்ட் இருக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டால், இப்போ இது வந்து இது வந்து மெட்டல் ஹைட்ரைடு. லித்தியம் கேட்மியம்னு ஒன்று இருக்குது, எல்லோ கலரில் செல் இருக்கும். அது வேறு, அதனுடைய கரண்ட் ரேட்டிங் வேறு. அதை இந்த யூனிட்டில் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை 2 கலந்து யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சரி, இப்படியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு சால்வேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான், இந்த யூனிட் தான். இந்த யூனிட் ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஒரு லித்தியம் செல்லை உபயோகப்படுத்தி நீங்கள் அசம்பிள் பண்ணுற பேட்டரிக்கு பேர் லித்தியம் பேட்டரின்னு பேர். அது ஆப்ரேட்டிங் வோல்ட் உங்களுக்கு தெரியும், 3.7 வோல்ட் ஆப்ரேட்டிங் வோல்ட்டு. சார்ஜ் பண்ணோம்னா 4.25 இருக்கணும். அதுதான் பெஸ்ட்டு செல். இது எவ்வளோ கெப்பாசிட்டி தக்க வச்சுக்கும் ஆம்பியரை அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் இருக்குது, ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் இந்த மாடலுக்குள்ளேயே இருக்குது. இதிலே சார்ஜிங் மாடலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு பேட்டரி மேக் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டரியை பர்ச்சேஸ் பண்ணின்னு வச்சுங்க. பாக்ஸில் நீங்கள் பேட்டரி அப்படின்னு அப்படி 1க்கு மேலே செல் இருந்தாவே அது பேட்டரி. ஓகேவா? அது சீரீஸில் இருந்தாலும் சரி, பேரலில் இருந்தாலும் சரி. இப்போ நமக்கு 12 வோல்ட் 12 ஆம்பியர் பேட்டரி வேணும், 12 வோல்ட் 6 ஆம்பியர் பேட்டரி வேணும், அல்லது 48 வோல்ட் 72 ஆம்பியர் வேணும் வெஹிக்கிளுக்கு. இந்த மாதிரிலாம் நமக்கு ரிக்குயர்மெண்ட் வரும். அல்லது நம்மக்கிட்ட பேட்டரி வரும், சர்வீஸுக்கு வரும். அப்போ அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, அந்த செல்லெல்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்கும். எந்த செல்லாக இருந்தாலும் வந்தோன்னே ஃபுல்லாக சார்ஜ் டிஸ்சார்ஜ் பண்ணி பார்க்கணும். அதில் கெப்பாசிட்டி ஆம்பியர் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் பேட்டரியை மேக் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படிங்கிறனால ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், எல்லாத்துலேயும் ஒரே கரண்ட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேட்டரியை மேக் பண்ணக்கூடாது. அது என்ன ஆகும், நாளடைவில் ஒர்க்கிங் கண்டிஷனில் சில கம்ப்ளைண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, அப்போது அந்த செல்லெல்லாம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணும், டிஸ்சார்ஜ் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த யூனிட் கண்டிப்பாக தேவை. இந்த யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 2300 ரூபா. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், அவைலபிள் இருக்குது. ஓகே, இதில் இந்த டைப் ஆஃப் செல் இருக்குல்ல, ஜஸ்ட் பெஸ்ட் அன்பாக்சிங் பண்ணலாம். இதுதான் பாக்ஸு, ப்ளூ கலரில் இருக்குது. ஓகேவா? லிட்டோ கலா அப்படிங்கிறது இதனுடைய கம்பெனி, இதான் பிராண்ட் நேம். ஓகேவா? இதில் பார்க்கலாம் இதுக்குள்ளே என்ன இருக்குது. ஒரு மேனுவல் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு மேனுவல் இருக்குது. இதில் மேனுவலில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஒரு சி டைப் கனெக்டர் இருக்குது, சி டைப் கனெக்டர் ப்ளஸ் யூஎஸ்பி போட்டுக்கலாம். லேட்டஸ்ட் மொபைலுக்கோ அல்லது வேறு எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுதான் டிஸ்பிளே இருக்குது. இது ஃபுல்லாக டிஸ்பிளே இருக்குது. இதில் மோடுன்னு எழுதியிருக்கு. 1 2 இருக்குது, 3 4, அப்புறம் கரண்ட். டாப்பில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல 5 வோல்ட். கொஞ்சம் வேணால் நான் எல்லாச்சு பண்ணுறேன், பார்த்துக்கலாம். போட்டிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் டு இன்புட் கொடுத்துருக்கு. இதில் வந்து இது வந்து அவுட் கொடுத்துருக்கு. இதுதான் இது யூனிட். இதுதான் இந்த யூனிட்டு. இந்த யூனிட்டில் நம்ம செல்லு இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதில் ஸ்ப்ரிங்கோடு இருக்குது. இப்போ ஒரு செல்லு இதில் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி பண்ண முடியும். இன்னொரு செல்லு என்ன பண்ண முடியும். நல்ல கிரிப்பாக உட்காரும். இல்லை இந்த செல்லு வேண்டாம் அப்படின்னா எடுத்துடலாம். இந்த செல்லை எடுத்துகிட்டு இந்த மாதிரி செல்லை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ். ஓகே, டைப் ஆஃப் செல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் 4 என்ன இருக்குது, 4 ட்ராக் இருக்குது, ஹோல்டர் இருக்குது, 4 ஹோல்டர் இருக்குது. இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்குது, பக்கா டிஸ்பிளே. இது ஒர்க் பண்ணும். இது ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்காக இந்த கிரில் ஓப்பனில் இருக்குது. இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம். முதல்ல மாடல் வந்து இருக்குது, லிட்டோ கலா மாடல். நம்பர் பர்டிகுலர் எடுத்திங்கன்னா லீ M4. இதிலே லீ M4 அல்லது 6S, இன்னும் நிறைய மாடல், ஒரு 7-8 மாடல் இருக்குது. ஓகேவா. இதில் 4 லித்தியம் செல். நமக்கு தெரிஞ்சதில் லித்தியம் செல், லித்தியம் மெட்டல் ஹைட்ரைடு, லித்தியம் கேட்மியம், இந்த மாதிரி செல் எந்த செல் வந்தாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது இது 4 ட்ரே இருக்கு இல்லையா, இந்த 4 ஹோல்டரில் ஒன்றில் லித்தியம் அயன் யூஸ் பண்ணலாம். இதில் நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு, நிக்கல் கேட்மியம், இப்படி மாறி மாறி என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இதனுடைய கரண்ட் டேக்கன் வேறு, இதனுடைய கரண்ட் டேக்கன் வேறு, இதனுடைய கரண்ட் டேக்கன் வேறு. இண்டிபெண்ட் எல்லாமே 4 தனித்தனி, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும். 4 ஒரே கம்பெனி யூஸ் பண்ணுறதுனால இதில் யூஸ் பண்ணலாம். இந்த கொடுக்கக்கூடிய கனெக்டர் இருக்கு இல்லையா, இந்த கனெக்டர் அவுட்புட் இருக்கு இல்லையா, இதன் வழியாக நம்ம வோல்ட் வெளியே எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ கரண்ட் வரும்னா 1 ஆம்பியர் கரண்ட் இதில் வெளியே வரும். இதில் நம்ம இன்புட் கொடுக்குறோம், 2 ஆம்பியர் இருக்கணும், 2 ஆம்பியர் இருக்கணும். 5 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். 2 ஆம்பியருக்கு மேலே தான் இருக்கணும், ஒழிய குறைவாக இருக்கக்கூடாது இதை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது பக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நியூ கம்மர்ஸ், பிகினர்ஸ், நான் பேட்டரியை மேக் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, இப்போ நீங்கள் செல்லை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் பண்ணி அது எல்லா செல்லையும் செக் பண்ணி பார்க்குறீங்க, எல்லாத்துலேயும் கரண்ட் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதுன்னு செக் பண்ணுறீங்க. தென் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டரியை மேக் பண்ணுறீங்க. அப்போ பேட்டரியை மேக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்ன தேவைப்படும், இது கண்டிப்பாக தெரியும். வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே பேட்டரி மேக்கிங்கில் தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. அப்போ இந்த யூனிட் கண்டிப்பாக தேவைப்படும். ஒரு சர்வீஸ் சென்டரில் எப்படி ஒரு மல்டிமீட்டர் முக்கியம், ஒரு சால்ட்ரிங் ஹேண்ட் முக்கியமோ, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாவோ, இல்லை சோலார் சிஸ்டத்தில் வரக்கூடிய பேட்டரியை சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்தாவோ. ஒரு காலத்தில் சோலார் சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு லெட் ஆசிட் பேட்டரி தான் பெரும்பாலும் இருக்கும், டியூப்லெட் டால். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி வந்துருச்சு. ஏன்னா எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அடுத்ததாக லித்தியம் பெரோபாஸ்பேட், லித்தியம் அயனோட பெஸ்ட் வந்திருக்கு. ஓகே, இருந்தாலும் எஃபிஷியன்சி நல்ல திறன் அப்படின்னுட்டா இந்த லித்தியம் பேட்டரிஸ் மட்டும்தான். ஓகே, சரி. இந்த மேனுவலில் படிச்சிங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. நான் சிம்பிளாக ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு லித்தியம் செல் யாருக்காவது தேவைப்படுறவங்க எங்கிட்ட வாங்கிக்கலாம். விலை கம்மியில் இருக்குது, குட் ஒன் வேணாலும் இருக்குது. பாருங்கள், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறதோட நல்லாயிருக்கும். இதில் தான் இருக்கும். இந்த கரண்ட் அப்படிங்கிற பட்டனை உபயோகப்படுத்தி இந்த கரண்ட்டை நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஒரு பேட்டரியை எவ்வளோ ஆம்பியர் கொடுத்து சார்ஜ் பண்ணலாம் அல்லது எவ்வளோ ஆம்பியரில் டிஸ்சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் இதை செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி டெமோ பண்ணும்போது எல்லா டீட்டெயில் வந்துடும். ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒரு தியரிட்டிக்கலாக நீங்கள் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. இதில் மல்டி ஃபங்க்ஷன் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதில் என்னென்ன ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சார்ஜபிள் செல்லுன்னு வந்துட்டாவே ஒரு புரோக்கன் செல் நம்மகிட்ட வந்தாலும் வந்துடலாம். அது டேமேஜ் செல் வந்தால் கூட இதில்குள்ளே இன்சர்ட் பண்ணினாவே இது என்ன பண்ணும்,
உடனே பேட் அப்படின்னு காமிச்சிரும். ஓகேவா? ஒருவேளை பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணி போடுறீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒருவேளை நெகட்டிவ் பாசிட்டிவ் மாற்றி போட்டிங்கன்னா கூட இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். இந்த எல்சிடி டிஸ்பிளே கம்ப்ளீட்டாக அந்த டிஸ்பிளேல காமிக்கும். என்னென்ன காமிக்கும்? உங்களுக்கு சார்ஜில் எவ்வளோ இருக்குது, கெப்பாசிட்டி எவ்வளோ சார்ஜ் இருக்குது, இல்லை டெஸ்ட் மோடில் இருக்கா, இல்லை சார்ஜ் மோடில் இருக்கா, பேட்டரியோட வோல்ட் எவ்வளவு, பேட்டரியோட கரண்ட் எம்ஏ எவ்வளவு, எவ்வளோ ஹவர் சார்ஜிங் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு சார்ஜிங் ஹவரு, இதனுடைய கெப்பாசிட்டி எம்ஏஹெச் அதெல்லாமே இந்த டிஸ்பிளேயில் வந்துடும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, செல்லை இன்சர்ட் பண்ணி என்ன எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது செல் அப்படிங்கிறத காமிக்கும். அப்போது ஒரு செல்லை எடுத்து நம்ம வோல்ட் அளக்கணும், இந்த செல்லில் வோல்ட் அளக்கணும் அப்படின்னா நம்ம இதில் இன்சர்ட் பண்ணணுன்னே இதில் எவ்வளோ வோல்ட் இருக்குது அப்படிங்கிறது காமிச்சிடும். எவ்வளோ கெப்பாசிட்டி சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது அதுவும் காமிச்சிருக்கும். நம்ம டெமோ பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ சார்ஜிங் மோடில் 4 டிஃப்ரெண்ட் கரண்ட்டு, 4 இண்டிபெண்ட் ட்ராக், ஒவ்வொன்றும் வெவ்வேறு செல் யூஸ் பண்ணிக்கலாம். நிக்கல் கேட்மியமோ நிக்கல் மெட்டல் ஹைட்ரோ ஒன்றுக்கு ஒன்று மாறும், லித்தியம் அயன் மாறும். இது இண்டிவிஜுவலாக இருக்குது, 4 இருக்குது, கம்பைனாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கரண்ட் கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் பண்ணும். அப்போ டிஸ்பிளேயில் A to Z ஜஸ்ட் ஏ கிளான்ஸில் எல்லாமே பார்த்துடலாம். எவ்வளோ கரண்டில் டிஸ்சார்ஜ் ஆகிட்டுருக்கு, சார்ஜ் எவ்வளோ ஆகிருக்கு, டெஸ்ட்டு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? என்னென்ன டைப் ஆஃப் செல் இதில் யூஸ் பண்ணலாம் இல்லையா, அது ஒன்று இருக்கு இல்லையா, நிறைய டைப் ஆஃப் செல். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் செல். இதில் விபோ இருக்கு இல்லையா, இதில் நிக்கல் கேட்மியம் இருந்தாலும் அப்படி தான் இதுக்கெல்லாம் இருக்குது. இந்த டயா வச்சு சொல்லுவாங்க, இந்த டயா. ஓகேவா? இப்போது இதில் வந்து 18650 அப்படின்னு சொல்லுவோம். இதை அந்த மாதிரி சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா டோட்டலாக இது எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 2 ஆம்பியர் கரண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன இன்புட் கொடுக்குறோம், 2 ஆம்பியர் 5 வோல்ட். 2 ஆம்பியருக்கு மேலே இருந்தால் பரவாயில்லன்னு இருக்கேன். இப்போ 4 செல்லை போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொரு செல்லும் 500 மில்லி ஆம்பியர் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை 2 செல்லை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் 1000 இதில் 1000 மில்லி ஆம்பியர் யூஸ் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. ஆர்வம் கண்டிப்பாக இருக்கணும். ஆர்வம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும், எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல். இப்போ டிஃப்ரெண்ட் பேட்ரி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா இதை லைக் திஸ், இதுதான் டிஃப்ரெண்ட் பேட்ரி. பாருங்களேன், இதுதான் டிஃப்ரெண்ட் பேட்ரி இருக்கா பாருங்கள். இந்த மாதிரி சைஸ் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. AA/2 AAA/2 இந்த மாதிரி சார்ஜபிள் செல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னென்ன டைப் ஆஃப் செல்லை யூஸ் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 18650 தான். இன்னும் இருக்குது, 550 இருக்குது, 350 இருக்குது, 14500 இருக்குது. ஓகேவா? நிக்கல் மெட்டல் ஹைட்ரைடு யூஸ் பண்ணலாம், AA/AAA இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதான் அந்த கம்பெனி. இதில் ஹோல்டரில் நீங்கள் எது வேணாலும் மேட்ச் பண்ணலாம். நல்ல கிரிப்பாக உட்காந்துக்கும். நாம் டெமோ பார்க்கும்போது நம்ம மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போது இதில் இது ஒரு தியரிட்டிக்கலாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்மளுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சதுன்னா நம்ம சர்வீஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக ஒரு டெஸ்ட் மோட் அப்படின்னு எடுத்துகிட்டால் 3 ஸ்டெப்ஸ் வேணும். ஒன்று ஃபுல்லாக சார்ஜ் ஆகணும், ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணணும் அந்த செல்லை. தென் அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும். எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு டிடெக்ட் பண்ணி ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு மாடுல் உபயோகப்படுத்தி, டிஸ்சார்ஜிங் மாடுல் உபயோகப்படுத்தி ஒரு லித்தியம் செல் கெப்பாசிட்டியை அது எவ்வளோ கரண்ட்டை தக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரிஜினலாக, ஏன்னா விசிபிளாக மேலே இப்போ இதில் பிரிண்ட் பண்ணியிருக்க 2600 அப்படின்னு 2600 இருக்கா இல்லையானுங்கிறது இதில் நம்ம செக் பண்ணால் தான் முடியும், இல்லைன்னா இருக்காது. ஏன்னா இதில் நிறைய செல் மார்க்கெட்டில் கிடைக்குது லித்தியம் செல். நாங்களே 50 rupees கொடுக்குறோம். ஓகேவா? இது வந்து 2600 மில்லி ஆம்பியர். பட் இதனுடைய விலை வந்து அதிகம். இது வந்து 130 ரூபா வரும், 130 இந்த ஒரு செல்.
இந்த ஒரு செல் வந்து 50 ரூபா, ஒரு செல் 60 ரூபா. அப்புறம் டிஃப்ரெண்ட் கரண்ட் டேக்கிங் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போது உங்களுக்கு சொல்லியிருக்கோம் எங்களுடைய ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸில் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், ஆல் எஸ்எம்பிஎஸ், இண்டக்ஷன் ஸ்டவ், இதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வகுப்புகளாக இருக்கும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், நேரம் மிச்சமாகும். படித்து வச்சுங்க. எதிர்கால எலக்ட்ரானிக்ஸினுடைய ஹார்ட்வேரை நோக்கி தான் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. நம்மளை சுற்றி நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் நிறையா இருக்குது. ஓகேங்களா? நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வித் ப்ராக்டிக்கல் எப்படி பார்க்குறதுன்னு சொல்ல போகிறேன். டெமோ பார்த்துக்கலாம். யூனிட் பெருசாக உங்களுக்கு காமிக்கிறத விட உங்களுக்கு இது பிரிண்ட் அவுட் எடுத்தனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு பார்த்துருக்கேன். வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு சம்மந்தமாக டெமோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.